வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர் திரு ஸ்டாலின் டெல்லி சென்றது விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு. எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக, தவேக தவிர்த்திருக்கணுமா முதல்வர் இந்த கூட்டத்தில் பங்கேற்காம? எதிர்க்கட்சிகள் அப்படி நினைக்கிறாங்களா? இல்லை, ஒரு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யறதுக்காக பலவிதமாக பேசலாம். ஆனால் அதற்காக முக்கியமான ஒரு கடமையை செய்யாமல் இருக்க முடியாது முதல்வர். ஸோ மக்களுக்கு தேவையான விஷயங்களை கவனிக்க வேண்டியது ஒரு அரசோட பொறுப்பு. ஸோ முதல்வர் இந்த அரசுக்கு மத்திய அரசு தர மறுக்கிற நிதி விஷயங்களை அங்கே போய் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அவர் இந்த டெல்லி விசிட்டை மேற்கொண்டது முற்றிலும் சரியான ஒரு அணுகுமுறை என்பது என் கருத்து. தனியாக பிரதமரை சந்திப்பதற்கும் முதல்வர் நேரம் கேட்டார். அதற்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாஜகவோடு இணக்கமாக போகிறாங்களா திமுக அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இப்போது போன வருஷம் அவர் போகல அப்படின்னா, போன வருஷம் பல இந்தியா கட்சிகள் புறக்கணித்தாங்க இந்த கூட்டத்தை லாஸ்ட் இயர். ஏன்னா தமிழ்நாடு பேரே பட்ஜெட்டில் இடம்பெறலைன்ற மாதிரியான விமர்சனம் வந்தது. அதனால் இந்தியா கூட்டணி கட்சிகள் பலது நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சது, தமிழ்நாடும் புறக்கணித்தாங்க. அதுக்கு முன்னாடி சிஎம் ஜப்பான் போயிருந்தார் அதுக்கு முந்தின வருஷம். ஸோ இந்த வருஷம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நடுவில் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்விக்கான நிதி நமக்கு ரிலீஸ் பண்ணாதே இருக்காங்க. ஆமாம். இப்போ அதற்காக நம்ம சுப்ரீம் கோர்ட்டை அணுகியிருக்காங்க. ஆக்சுவலாக வட்டியோட தரணுன்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறையா காம்பனண்ட் அதில் இருக்குது. பிஎம்சி ஸ்கூலை ஏற்றுக்காதனால கொடுக்கல அப்படின்றாங்க. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காதனால பிஎம்சி ஸ்கூலை ஏற்றுக்க முடியல. ஸோ அதில் ரைட் டு எஜுகேஷன் இருக்குல்ல, கல்வி உரிமை சட்டம், அதோட ஒரு காம்பனண்ட்டும் அதில் அந்த ஃபண்ட்ஸில் இருக்குது. அதெல்லாம் இப்போ பெண்டிங்காக இருக்குது. அப்புறம் மெட்ரோ ரயில் ஃபண்ட்ஸு, அது மாதிரி விஷயங்கள், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு அந்த நிதி வரலைன்ற விஷயங்கள், வெள்ள நிவாரணத்துக்கு சரியாக கொடுக்கலன்ற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி பல டெவலப்மெண்ட் இந்த 1 இயரில் இருக்கிறதுனால ஸோ இதை அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போக வேண்டிய அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அந்த ஃபாரத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் முதல்வருக்கு இருக்குது. அவர் இந்த வருஷம் அவர் போகலைன்னா தான் அது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கும். போகலைன்னா தான் அது விமர்சனமாக நான் பார்ப்பேன். ஆக்சுவலாக போகிறது சரியான அணுகுமுறை. போயிட்டு அங்கே பேசியிருக்காரு. ஆக்சுவலாக போராடி வழக்காடி தான் நாங்கள் சில விஷயத்தெல்லாம் பெற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் மாநிலங்களுக்கு 50% வரி வருவாயை பிரித்து கொடுக்கணும், இப்போ நீங்கள் 41% சொல்கிறீங்க, ஆனால் ஆக்சுவலாக நடைமுறையில் அது 33% தான் இருக்குது அப்படின்றலாம் பேசியிருக்கார். ஸோ பேச வேண்டிய விஷயத்தை கரெக்டாக அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி தனியாக பார்த்து ஒரு பேசி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், இதே கல்வி நிதி போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காரு. பட் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் இவர் எங்கே போகிறதுனா, சமீபத்தில் நடந்த ரைடு இருக்குல்ல, டாஸ்மாக் ரைடு, அதோட தொடர்புபடுத்தி ஏதோ ரைடுக்காக தான் ஒரு ரைடெல்லாம் பார்த்து பயந்து தான் அந்த நிறுத்தத்துக்காக தான் போகிறாரு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இவங்க சொன்னாங்க. பட் இவர் போனவர் அந்த மீட்டிங்கில் கலந்துட்ட வரையும் சரி, அதுக்கப்புறம் தனியாக பார்க்கும்பொழுது அந்த இவங்க சொல்கிற அரசியல் செய்கிற அரசியல் இருக்குல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் தீனி போட்ட மாதிரியான ஒரு விஷயமா தான் வலு சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அதனால் தனியாக அவர் பார்க்குறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற எலெக்ஷன்ஸில் முன்னிட்டு அங்கே மத்திய அரசோ அல்லது பாஜகவோ கவர்னர் மூலமாகவோ தாங்களாகவோ பல பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. அதில் ஒன்று தான் டாஸ்மாக் அப்படின்ற ஒரு விஷயம் தான் திமுகவால் சொல்லப்படுகிறது. நிதி கொடுக்காத இருக்கிற விஷயங்கள் திமுக அரசை கொஞ்சம் தத்தளிக்க விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. அதனால் இப்போ பிரைம் மினிஸ்டரை பார்த்து தனியாக ஒரு மனு கொடுக்கறதுனாலேயே அவருக்கு ஃபண்ட்ஸ் வந்துடும் சொல்ல முடியாது. அதனால் பாயிண்ட் என்னென்னா தனியாக சந்திக்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அந்த புகைப்படம் ஒன்று வெளியிட்டாங்க. அதுலேயும் முதல் வரிசையில் மத்திய அமைச்சர்கள் பக்கத்தில் திரு ஸ்டாலின் நிற்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக தான் திரு யோகி ஆதித்யநாத் நிற்கிறாரு. அந்தளவுக்கு திரு ஸ்டாலினுக்கான முக்கியத்துவத்தை பிரதமரும் பாஜகவும் கொடுக்குறாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சுதான். இல்லை, அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணினா இவர் மேலும் பல சிக்கலுக்கு அங்கே உள்ளாவார் அப்படின்ற விஷயங்களை பண்ணுறாங்களா பாஜகன்றது இருக்குல்ல. அங்கே அவரை நிற்க வைக்கிறது மூலமாக ஃப்ரண்ட்டில் தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம், இந்தியாவுடைய ஜிடிபியில் 10% கான்ட்ரிபியூட் பண்ணுது. சரி, அவர் முக்கியமான சீஃப் மினிஸ்டர், அதனால் அவர் நிற்க வச்சுருக்கலாம். உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் நிற்க வச்சுருக்கலாம், இயல்பாக கூட இருந்துக்கலாம். ஆனால் இப்போது இந்த விஜய் சொல்கிறாருல இந்த கான்ட்ரவர்சி, அவரை ஏன் ஃப்ரண்ட் லைனில் நிற்க வச்சிங்கன்ட்டு, அப்போ நம்ம இப்படி கூட திங்க் பண்ணலாம்ல. அவர் ஃப்ரண்ட் லைனில் நிற்க வைக்கிறதன் மூலமாக இங்கே ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற இந்த அரசியலை
அதுக்கு இன்னும் தீனி போடுற மாதிரி விஷயத்தை பாஜகவே செய்த ஒருவேளை சரி அவர் அங்கே நிற்க வச்சா இன்னும் பேசுகிறவங்கலாம் தமிழ்நாட்டில் நிறைய பேசுவாங்க. இவரோட பொலிட்டிக்கல் திமுகவுடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி அஃபெக்ட் பண்ண அதை வந்து கொஞ்சம் சிதறடிக்கிறது தான் அவங்க நோக்கமாக இருக்கு. பாஜக எதிர்ப்பு தான் திமுகவுடைய பலம். அதை நீங்கள் வந்து ஒரேடியாக சிதறடிக்கணுன்றது தானே அதிமுக அல்ல விஜயோடைய நோக்கமாக இருக்கு. ஸோ அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி அவர் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் நிற்க வச்சிங்கன்னா அது வந்து இவங்க எப்படி நினைப்பாங்க, திமுக நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, நமக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அது உண்மையும் கூட இருக்கலாம், நான் எல்லாம் மறுக்கல. ஆனால் அதே சமயம் அது சர்வ் பண்ணுற பர்பஸ் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே வந்து உங்களையே ஃபர்ஸ்ட் லைனில் நிற்க வச்சாங்க, தமிழ்நாட்டு முதல்வரை முதல் வரிசையில் நிற்க வச்சாங்கன்றது தமிழர்கள் இவங்க பெருமைப்படணும். சரி, தமிழ்நாட்டுக்கு மரியாதை கொடுத்து தமிழக முதல்வரை முதல் நிற்க வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு அதிமுகவும் விஜயும் வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு இதுலேயும் ஒரு அரசியல் பார்க்குறாங்க பாருங்க. இதுதான் வந்து கொஞ்சம் மலிவான அரசியல் கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் டாஸ்மாக் விஷயத்தோடு கையில் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாஸ்மாக் விஷயத்தில் நீங்கள் கேட்குறது கரெக்ட் இல்லை. டெல்லி போனால் வந்து ரைடெல்லாம் நின்றுடுமா அப்படின்னு இபிஎஸ் ஒத்துக்கிறாரா? டெல்லி போனால் ரைடெல்லாம் நின்றுடும் இபிஎஸ் ஒத்துக்கிறாரா? அப்போ அப்படின்னா அவர் இன்னொரு விஷயத்தை தெளிவாக வெளியில் சொல்லணும். ஆமாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அரசியலுக்காக தாங்க மத்திய அரசு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் ஒத்துக்கணும். இல்லைங்க, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலாம் ரைடு பண்ணாங்க, அதனால தாங்க நான் போய் கூட்டணி வச்சேன், ஈடியை வந்து அரசியல் ரீதியாக மத்திய அரசு பயன்படுத்துதுங்க, இப்போ இவர் போயிருக்காருல்ல, இது என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பார்த்து பயந்தான் போய் அங்கே போய் சமாதானத்துக்கு போயிருக்காருங்க அப்படின்னா அப்போ ஈடியை வந்து மத்திய அரசு அரசியலுக்காக பயன்படுத்துகிறது என்ற விஷயத்தை இபிஎஸ் வெளிப்படையாக சொல்லணும். தைரியம் இருக்கா இபிஎஸ்க்கு வெளிப்படையாக சொல்லுவாரா? பிரதமரை பார்த்து நேரில் வலியுறுத்தினா இடி ரைடு அப்படின்னு பொருள்படுது. அப்போ ஈடியை வந்து அரசியலுக்கு மத்திய அரசு பயன்படுத்துன்ற ஒரு பொருள் அங்கே வருதா இல்லையா? அப்போ இபிஎஸ் அதை சொல்றீங்களா? அப்போ இபிஎஸ் நேரடியாக மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறார். என்னன்னா வந்து மத்திய அரசு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை அரசியலுக்காக பயன்படுத்துகிறது என்று இபிஎஸ் குற்றம் சாட்டுகிறார். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இபிஎஸ்க்கும் விஜய்க்கும் என்ன நோக்கம்? டிஎம்கேவை பாஜகவோடு அசோசியேட் பண்ணி பேசுறதன் மூலமா என்ன பொலிட்டிக்கல்? இங்கே வந்து இந்தியா கூட்டணியோடைய அடிநாதம் என்னன்னா பாஜக எதிர்ப்பு தான் இல்லையா? ஸோ அவங்க பெரும்பாலும் பாஜக எதிர்ப்பு ஓட்டு வாங்குறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும், பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்றது வெறும் மைனாரிட்டி ஓட்டு மட்டும் கிடையாது. அது வெறும் மைனாரிட்டி ஓட்டுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. மைனாரிட்டி ஓட்டு தவிர மத்திய அரசுடைய பாலிசி பிடிக்காம, மோடியோட நடவடிக்கைகள் பிடிக்காம இருக்கிற ஒரு பெரிய ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்குது, இன்னொரு பக்கம் மைனாரிட்டி தவிர பிற ஓட் பேங்க் இருக்குது. மத்திய அரசை பிடிக்காத, பாஜகவை பிடிக்காத ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஓட் பேங்கை வந்து கொஞ்சம் அதில் ஒரு பிளவு ஏற்படுத்தணும். அவங்க மைனாரிட்டியாக இருக்கணும்னு அவசியம். மைனாரிட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து பாஜக ஓட் பேங்க்ன்றது வெறும் மைனாரிட்டி ஓட் பேங்க் நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அது தவறு. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மைனாரிட்டிகள் ஒரு பக்கம் பாஜகவை பிடிக்காத இருக்காங்க, இன்னொரு பக்கம் மைனாரிட்டி அல்லாதவர்களும் கூட பாஜகவுடைய பாலிசி பிடிக்காம, பாஜகவுடைய நடவடிக்கைகள் பிடிக்காம, பாஜகவுடைய செயல்பாடுகள் பிடிக்காம இருக்காங்க நிறைய பேர். அது ஒரு லட்சக்கணக்கான பேர் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதனால் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் பாஜக எதிர்ப்பு வங்கி, வாக்கு வங்கி. அதை வந்து இவங்க வந்து சிதைக்கணும்னு பார்க்குறாங்க. அது வந்து திமுகவுக்கு போகக்கூடாது. திமுகவும் பாஜகவும் நெருங்கி இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சரை நம்ம உண்டு பண்ணினா அவங்களுக்கு அந்த ஓட்டு போகிறது குறையும் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. ஆஸ் லாங் ஆஸ் அந்த இந்தியா கூட்டணியில் அல்லது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிற வரையும் மைனாரிட்டி ஓட்டும் சரி, பாஜக மற்ற விஷயத்தில் பாஜக எதிர்க்கிறாங்க இல்லையா, அவங்க ஓட்டும் சரி, எந்த காரணம் கொண்டும் விஜய்க்கோ அல்லது வந்து அதிமுகவுக்கோ போகாது. அது திமுகவுக்கு தான் போகுது. இதுக்கப்புறம் திமுக பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிக்குமா, இல்லை அரசியல் ரீதியாக அந்த நிலைப்பாட்டுக்கு திமுக வரமாட்டாங்களா? தனக்குத்தானே யாரும் தலையில் மண்ணவாரி போட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திமுக அது மாதிரி பண்ணினாங்கன்னா தனக்குத்தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி தான் ஆகும். ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி, முக்கியமான வாக்கு வங்கி பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி, மோடி எதிர்ப்பு வாக்கு வங்கி. அரசாங்கம் வேறு, அரசியல் வேறுன்னு சிஎம் சொல்றார். ஒரு அரசுன்ற முறையில் எங்களுக்கு வேண்டிய நிதியை கேட்டு நாங்கள் போராடுறோம், அதுக்காக பேசுகிறோன்றார். அந்த பாயிண்ட் வரையும் அது கரெக்ட். அவர் தனியாக சந்திச்சது கூட அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தான் என்னுடைய கருத்து. ஆனால் ஓகே, நீங்கள் போய் பார்த்துட்டீங்க, பொலிட்டிக்கலாக ஒரு அந்த முடிவுக்கு வந்துட மாட்டாங்க. பொலிட்டிக்கலாக அந்த இணக்கமான ஒரு முடிவுக்கு வந்துட மாட்டாங்க. இல்லை இல்லை, இணக்கமான முடிவு கண்டிப்பாக இணக்கமான முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிக்கும் இங்கே இருக்கிற திமுகவுக்கும் நேரடி ஐடியாலஜிக்கலான ஒரு வார் போயிட்டுருக்கு. நேரடியான மோதல் இருக்குது. இங்கே இருக்கிற ஆட்சியை அகற்றணும், இங்கே இருக்கிற ஆட்சி ஊழல் ஆட்சின்றது பாஜகவுடைய பார்வையாக இருக்குது. இவங்க வந்து மோடியை நேரடியாக எதிர்க்கிறாங்க, அவங்களுடைய மதவாத பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறாங்க, நேரடியாக எதிர்க்கிறாங்க. அது 29 வரைக்கும் எங்களுக்கு டார்கெட்டாக வேற இருக்கு. ஆமாம், இந்தியா கூட்டணி 29 வந்து இந்தியா கூட்டணி ஒன்றாக இருந்து மோடியை வந்து வீழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதனால் வந்து இவங்களும் அவங்களும் வந்து இணக்கமாக, இன்ஃபேக்ட் இணக்கமாக இருந்தால் கூட இவங்க எதிர்பார்க்குற ஃபண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வருமானு தெரியல.
ஏன்னா இப்போ இவங்க கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுருவாங்க, கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன தான் நீங்கள் இணக்கமாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு பர்சனலாக ஒருத்தரை பார்க்கும்பொழுது நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அந்த நல்லிணக்கம் வேறு. ஆனால் அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்க்கும்போது நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் வேறு. அப்போ நீங்கள் நாளைக்கே வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இன்னொரு விஷயம் ஏதோ ஒன்று நடக்குது வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மொழியை இந்தியை திணிக்கிறதோ வேறு பல விஷயங்களோ இல்லை புதிய கல்விக் கொள்கை மாதிரி வேறொரு கொள்கையை கொண்டு வந்து நீங்கள் வந்து திணிக்கிற ஒரு விஷயங்கள் ஏதோ நடக்குது வச்சுக்கோங்க, அப்போ திமுக எதிர்க்காத இருக்க முடியாது. ஸோ திமுகவுடைய அந்த யூஎஸ்பின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த யூஎஸ்பியே வந்து பாஜகவுடைய எதிர்ப்பு தான். அந்த பாஜக எதிர்ப்பை எந்த கட்டத்தில் நீங்கள் இணக்கமான ஒரு விஷயத்தை நீங்கள் கையாண்டிங்கன்னா உங்களுடைய ஓட் பேங்க் அடி வாங்கும். அது திமுக செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது செய்ய வேண்டிய அவசியமும் அதுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கும் பாஜகவுக்கும் எந்த கட்டத்துலையும் ஒட்டோ உறவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலாக சித்தாந்த ரீதியாகவும் இருக்குது, ஈவன் அரசியல் ரீதியாகவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் 99ன்ற அந்த விஷயம் வேறு, 99 காலகட்டம் வாஜ்பாய் காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கிற பாஜக அதோடைய அணுகுமுறைன்றது வேறு ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி இருக்கிற திமுக அது பார்க்குற பார்வை வேறு. இன்றைக்கி பாஜகவுக்கும் திமுகவுக்குள்ள அந்த இது இருக்குல்ல, ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது என்டையர்லி வந்து எதிரெதிராக இருக்கிற ஒரு மனோபாவமாக தான் இருக்குது. இங்கே வந்து இணக்கம் அதெல்லாம் இல்லை, பிணக்குக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கே தவிர இணக்கத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஆக்சுவலாக. டெல்லிக்கு நீங்கள் வெள்ளைக்கொடி காமிச்சிட்டு போனீங்க அப்படின்னு திரு இபிஎஸ் திரு ஸ்டாலினை விமர்சனம் செய்யும்போது வெள்ளைக்கொடியும் இல்லை காவி கொடியும் இல்லைன்னு அவர் பதில் சொன்னார். ஈடியை பார்த்து பயமும் இல்லை, மோடியை பார்த்து பயமும் இல்லைன்னு திரு உதயநிதியும் சொன்னார். இன்னொரு சந்தேகத்தையும் பேசிட்டே இருக்காங்க, ஒருவேளை மத்திய அரசாங்கத்திற்கு ஏதேனும் எண்ணிக்கை அடிப்படையில் சிக்கல்னா திமுக வைத்திருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதிகளை திமுக கொடுத்து உதவும், ஆட்சியை வந்து கவிழாமல் பார்த்துக்கும் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அந்த இடம் வரைக்கும் திமுக நகருமா? அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. இது ரொம்ப ஹைப்போத்தட்டிக்கலாக நீங்கள் பேசுகிறீங்க, ரொம்ப இது நடக்கலாம் ஒரு யூகம் தானே இதெல்லாம் ஆக்சுவலாக. அதுதான் இது விமர்சிக்கக்கூடியவங்க விவாதங்களில் சொல்கிறாங்க. இல்லை, இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு காரணமே அடிப்படையில் ஒரு விஷயம்தான். திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை சிதைக்கணும், அதை வந்து பிரிக்கணும், அதை பிளக்கணுன்றதான் பாயிண்ட் அதில் ஆக்சுவலாக. அதில் வந்து அதிமுக வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது விஜய் முயற்சிக்கிறார். கொள்கை எதிரியாக வந்து பாஜக வச்சிருக்கிறதுனால அவர் வந்து முயற்சிக்கிறார். அவர் முயற்சித்ததில் எவ்வளோ தூரம் அவர் வெற்றி பெறுவார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து பாசிசமா பாயசமா போன்ற பல விஷயங்களும் அவர் பேசுகிறார். ஸோ அவர் இன்னும் பாஜக எதிர்ப்பை தீவிரமாக எடுத்தாருன்னா இல்லை, அதை எந்த அளவுக்கு எடுத்திருக்காருன்னா திமுகவுக்கு போகிற பாஜக ஓட்டை குறைக்க முடியுமான்ற அளவுக்கு அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாரே தவிர தான் வந்து பாஜகவை எந்த அளவுக்கு வந்து பாஜகவுடைய பாலிசி எதிர்க்கிற லெவலில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, பாஜகவுக்கு எதிராக களமாடுகிற அந்த தீவிர தன்மை இருக்குல்ல, அது இன்னும் விஜய்கிட்ட வரல ஆக்சுவலாக. வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கோம் அப்படின்றத அவங்க கரெக்டாக ஓனர்ஷிப்பாக அது 100 பேர் வக்ஃப் சட்டத்தை இது போயிருக்காங்க சார். 100 பேர் 150 பேர் 100 பேர் போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. அதில் ஆர்வம் இந்த வக்ஃப் சட்டத்தில் அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து நிறைய பேர் போயிருக்காங்க, விஜயம் போயிருக்கார். அது வந்து அது ஒரு காரணமாக சொல்ல முடியாது. அது ஒரு பாஜக தீவிர எதிர்ப்பாக கருத முடியாது. இல்லை, அது வந்து ஒரு கொள்கை அளவில் வந்து நான் எதிர்ப்பு அதை கருத முடியாதுன்னு சொல்ல வரல. அது வந்து பாஜகவுடைய செயல்பாடை எதிர்க்கிற ஒரு விஷயமாக தான் விஜய் பார்க்குறாருன்றது நல்ல விஷயம்தான். அதில் வந்து நான் வந்து எந்த விதமான குறையும் காணலை. ஆனால் இதை விட மேலே வந்து திமுக வந்து கடந்த பல வருடங்களாக பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்து தீவிரமாக களமாடி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, உங்ககிட்ட வந்து இன்னும் அந்த தீவிரத்தன்மை வரல. பாஜக எதிர்க்கிற அந்த தீவிரத்தன்மை இருக்குல்ல, அது உங்களுக்கு வரல. அந்த தீவிரத்தன்மையை நீங்கள் இனிமேல் வரப்போகிற நாட்களில் நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி எடுத்தாலுமே காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அந்த அணி தான் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் கொண்டு சேர்க்கும் ஆக்சுவலாக. ஏன்னா காங்கிரஸ் தான் ஒரு முக்கியமான ஆல் இண்டியா அளவில் அது பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கிற காங்கிரஸ் இருக்குல்ல தேசிய அளவில், அந்த காங்கிரஸ் தான் வந்து பாஜகவுக்கு எதிராக களமாடுகிறது. அந்த காங்கிரஸ் எங்கே இருக்கோ அதுதான் பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை இழுக்கிற ஒரு ஃபோர்ஸாக இருக்க முடியும் ஆக்சுவலாக. அதனால் விஜய் என்ன தான் ட்ரை பண்ணாலுமே ஏதோ கொஞ்சம் அவரை இழுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு கூட வந்து இன்னும் தீவிர பாஜக எதிர்ப்பு நடவடிக்கைகள் அவருக்கு தேவை. அதை அவர் எந்த அளவுக்கு எடுப்பார்ன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ இதே பாருங்களேன், அதிமுகவே பாருங்களேன், அவங்களே ரெட்டை வேஷம். அதாவது இடி வந்து அரசியலுக்கு பயன்படுது அப்படின்னு தைரியமாக வெளிப்படையாக இபிஎஸ்ஆல் சொல்ல முடியாது. அங்கே போகிறதுனாலேயே நடவடிக்கைகள் நின்றுடுமா? இவர் போகிறதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் தடை போட்டாங்கல்ல. அதனால் வந்து இன்னொரு பாயிண்ட்டு, எந்த காரணத்துக்காக இந்த நிதியை நிறுத்தி வச்சுருக்காங்க? புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாதனால்தான்
இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு வராது இருக்கு. அப்போ புதிய கல்விக் கொள்கையில் 3வது மொழி இருக்குது. அந்த 3வது மொழின்றது வந்து திமுகவுக்கு இருமொழி கொள்கை இருக்குது, அதிமுகவுக்கும் இருமொழி கொள்கை இருக்குது. அப்போது எந்த கொள்கை அடிப்படையில் நமக்கு நிதி மறுக்கப்படுகிறதோ அது வந்து இந்த திமுக கவர்மெண்ட் வந்து அதை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கும்போது அதே கொள்கையை வச்சிருக்கிற அதிமுக அதை ஆதரிக்காமல் அதை எதிர்க்கிற ஒரு மனோபாவத்தோட ஒரு அரசியல் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இதை வந்து மக்கள் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து இருமொழி கொள்கையை கையாளுறாங்க. அந்த இருமொழி கொள்கைக்கு எதிராக புதிய கல்விக் கொள்கை இருக்குது, பிஎம்சி ஸ்கூலை திணிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நமக்கும் வந்து அந்த இருமொழி கொள்கை தான் அதிமுகவுக்கு இருக்குது. நம்ம அந்த விஷயத்தில் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபண்ட்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணமே தவிர நம்ம அதில் குறையை கண்டு அதில் அரசியலை பார்த்து அதில் இடியை மிக்ஸ் பண்ணி அதில் வந்து டாஸ்மாக் ரைடை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அரசியலை நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுடைய கொள்கை என்னாச்சு? இருமொழி கொள்கையா? அப்போ அதிமுகவுக்கு இருமொழி கொள்கையே கிடையாதா? புதிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளணும்னு உத்தரவு பிறப்பிக்க முடியாதுன்னு கூட சமீபத்தில் ஆமாங்க. எப்படிங்க பிறப்பிக்கூடாது? ஒரு ஸ்டாட்யூட்டாக அது ஒரு பாலிசி லெவல், மத்திய அரசோட பாலிசி. கல்வி வந்து ஒரு கண்ட்ரோல் லிஸ்ட்டில் இருக்குது. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாலிசி ஃப்ரேம் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை படைச்சிருக்கு. அதனால் அதை வந்து நீங்கள் திணிக்கலாம் முடியாது. ஏற்றுக்கொள்ளல ஒரே காரணத்தினால நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இருமொழி கொள்கையை கையாளுகிற அதிமுக அதே கொள்கைக்காக போராடி கொண்டிருக்கிற திமுகவை வந்து ஒரு அரசியல் ரீதியாக டெல்லிக்கு போனதுக்கு நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இருமொழி கொள்கை இருக்கா இல்லையா அதிமுகவுக்கு? அதை சொல்லுங்கள், வெளிப்படையாக வாங்க. நீங்கள் பாஜகவோட சேர்ந்து இருக்கீங்கல்ல, அப்போ அதுக்காக தானே அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காத இருக்காங்க. அந்த புதிய கல்விக் கொள்கை உட்பட எல்லாமே அந்த இருமொழி கொள்கைன்ற ஒரு அந்த கேடயத்தை வச்சு தான் தடுத்துட்டு இருக்காங்க திமுக. அப்போ நீங்கள் வந்து திமுக இந்த விஷயத்தில் வந்து திமுக அரசுக்கான நிதி மறுக்கப்படுவதற்கு காரணம் அது இருமொழி கொள்கையை கடைபிடிப்பு தானே. இப்போ உங்களுக்கும் இருமொழி கொள்கைன்ற போது நீங்கள் அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்கலன்ற அந்த பொதுவான நோக்கத்தில் பார்க்காத இந்த விஷயத்தில் ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக உள்ளே வரும்போது அப்போ உங்கள் கொள்கையே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அதிமுகவோட கொள்கை பாஜகவோட சேர்ந்ததுனால அவங்களும் ஒருவேளை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ, 3வது மொழி இருந்தாலும் பரவாயில்ல, அது இந்தியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்கிற லெவலுக்கு வந்து அதிமுக வந்து விட்டார்களோ என்று தோன்றுகிறது. ஒருவேளை நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் கலந்துக்காம இருந்திருந்தா எதிர்க்கட்சிகள் எப்படி இதை பார்த்திருப்பாங்க? அவர் கலந்துக்காமல் இருந்திருந்தால் வந்து அது வேறு விதமான விமர்சனம் இருக்குது. இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் இருக்குது, நிதி கொடுக்கல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டாரே முதல்வர் அப்படின்னு இதே ஆட்கள் பேசுவாங்க. இதே ஆட்கள் மறுபடியும் பேசுவாங்க, போயிருந்திருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்படி போனாலும் பேசுவீங்க, போகாட்டாலும் பேசுவீங்க. போனதுனால இப்போ நீங்கள் டாஸ்மாக் ரைடு எடுத்து பேசுகிறீங்க. போகலைன்னா தமிழ்நாட்டோட நன்மைக்காக இவர் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டோட நன்மைக்காக செயல்படலை பார்த்தீங்களான்னு அப்படி பேசுவீங்க. அதனால் இந்த அரசியல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதிமுகவும் எதிர்க்கட்சிகளும். அதனால் வந்து போனாலும் போகாட்டாலும் இது அரசியல் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் போகலைன்னா வந்து தப்பு. என்னை பொறுத்த விட்டுன்னு கேட்டால் அவர் போனது கரெக்டு, தமிழ்நாட்டோட விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணது கரெக்டு, தனியாக சந்தித்ததை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் என்பது என் கருத்து. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.